الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم لا يريد الله بأهل بيت رفقا إلا نفعهم ولا يحرمهم إلا ضرهم رواه البيهقي. மனிதர்களாகிய எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழுமாறு கட்டளையிட்டு நாம் அவனை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி புகழுவதற்கென்றே உறுப்பாகிய அவனை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எமக்கு நாவை தந்ததை போன்று அவனுக்கு நாம் குனிந்து பணிந்து அடிபணிய வேண்டும், சிரம் பணிய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எமக்கு சிரசையும் ஏனைய உறுப்புகளையும் தந்து எம்மை வாழ வைத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் கட்டளைகளை உலகத்தார்களாகிய எமக்கு போதிப்பதற்காக வேண்டி உலகிற்கு வந்துதித்த சன்மார்க்க தூதகர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றியோர் கியாம நாள் வரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதாக என கூறி புனித ஹுத்பா பேருரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுடைய கடமையாகிய ஏத்திகாஃபுடைய நீயத்தையும் ஞாபகம் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இறை நேசர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகிலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் மனித புனிதர்களாக ஆக வேண்டும் என்றிருந்தால், இறை நேசர்களாக ஆக வேண்டும் என்றிருந்தால், மானிடர்களாக ஆக வேண்டும் என்றிருந்தால் எம்முடைய செயல்பாடுகள் நடத்தைகள் எவ்வாறு நல்லதாக புகழுக்குரியதாக ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடியதாக செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே எமது உள்ளத்திலே சில தன்மைகள், சில குணங்கள், சில பண்பாடுகளும் நல்லதாகவே இருக்க வேண்டும். செயல்பாடுகள் எப்படி, நடத்தைகள் எப்படி மோசமானதாக இருக்கக்கூடாதோ அவ்வாறே எமது உள்ளத்திலே உதிக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளத்தில் உள்ள பண்பாடுகள் இதுவும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக நல்லதாகவே அமைய வேண்டும். நாம் மனித புனிதர்களாக ஆக வேண்டும் என்றிருந்தால் நல்ல தன்மைகளை எம்மிடத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். நல்ல தன்மைகள் தானாக வரமாட்டாது. அந்த நல்ல தன்மைகள் எம்மிடத்திலே இருக்க வேண்டிய, நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டிய தன்மைகளும் இருக்கின்றது. சில தன்மைகள் எம்மிடத்தில் இருக்கக்கூடாது, வெறுக்கத்தக்க மோசமான தன்மைகள், பண்பாடுகளும் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடத்திலே நாம் புகழக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்றிருந்தால், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றிருந்தால் எமது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்திலே வரக்கூடிய தன்மைகள், குணங்கள், பண்பாடுகள் நல்லதாக இருக்க வேண்டும், நல்லதாக அமைய வேண்டும். எம்மிடத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டிய
நல்ல தன்மைகள் ஏராளம் இருக்கின்றது. அந்த ஏராளமான தன்மைகள் ஒன்றுதான் இரக்கத்தன்மை, மென்மையான தன்மை, ஷாஃப்டான தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுக்கு மாற்றமாக புனிதர்களாக ஆகுவதற்கு மாற்றமாக மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களை விடவும் கேவலமானவர்கள் என்ற ஒரு கட்டத்தில் நரகத்துக்குரியவர்களை வர்ணிக்கின்றான். இவ்வாறு மிருகங்களை விடவும் மோசமான நிலைக்கு ஏன் தள்ளப்படுகின்றான் என்றால், மோசமான குணங்கள், மோசமான பண்பாடுகள், மோசமான செயல்கள் எண்ணங்களை எமது உள்ளத்தை விட்டும் நாம் தூரப்படுத்தவில்லை, உள்ளத்தை சுத்தப்படுத்தவில்லை என்றால் மிருகத்தை விடவும் கேவலமான தன்மைக்கு தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே எம்மிடத்தில் இருக்க வேண்டிய, உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஏராளமான சிஃபத்துகள் ஒன்றுதான் மென்மையாக பேசுவது, மென்மையான குணம். அதற்கு மாற்றமான குணம்தான் தூரமாக்க விலகிக் கொள்ள வேண்டிய, எம்மிடத்திலிருந்து ஒதுக்க வேண்டிய, நீக்கிக் கொள்ள வேண்டிய மோசமான குணங்களில் ஒன்றுதான் கடுகடுப்பான தன்மை, பாய்ந்து பேசுவது, கோபம் கொள்வது. இவைகளை விட்டு நாம் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறைநேசர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால், எம்மிடத்திலும் அந்த இரக்கத்தன்மை, மென்மையாக பேசுகிற தன்மை, மக்களோட அன்பாக பேசுகின்ற தன்மை, இந்த பழக்க தானாக வரமாட்டாது. சிலருக்கு தானாக வரும். அனைவர்கள், அதிகமானவர்கள் நாம் இந்த பழக்கத்தை நாம உண்டாக்கி கொள்ள வேண்டும். துனியாவுடைய சொத்து தேவையானவர்கள் வீட்டிலே உள்ளே புகுந்து கொண்டிருந்தால் துனியா காலடிக்கு வந்து சேருமா? எமக்கு எழுதப்பட்டதையும் நாம் முயற்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தான் நம்முடைய குணங்கள், பண்பாடுகள் நல்லதாக, இறைவன் விரும்பக்கூடியதாக ஆக வேண்டும் என்றிருந்தால் அந்த பண்பாடுகளை இறைவனுடைய அருளினால், இறைவனுடைய ரஹ்மத்தினால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் அந்த தன்மைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எனவே எமது உள்ளத்திலே அந்த இரக்கத்தன்மை, மென்மையான பேசுற பழக்கம் இல்லை என்றிருந்தால் நாம் நிறைய நலவுகளை, நிறைய பாக்கியங்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நேரிடும் என்பதுதான் ஹதீஸுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட அந்த மென்மையான தன்மை, ஷாஃப்டான தன்மை, இரக்கமாக பேசுகிற தன்மை இருந்ததினால தான் உலகத்திலே மிகவும் மடத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்களை உலகமே போற்றப்படக்கூடிய அளவுக்கு மனித புனிதர்களாக, மானிடர்களாக இறைவனே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டு விட்டான். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதை போன்று அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு விட்டான் என்று அவர்களை வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மனித புனிதர்களாக அவர்கள், சஹாபாக்கள் மிருகத்தன்மையுடையவர்களாக இருந்தவர்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் அவருடைய இந்த நல்ல மக்கள்களாக, மனிதர்களாக எவ்வாறு மாறினார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறையிலே பின்வருமாறு கூறுகின்றான், ஃபபி ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஃபபிரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால், அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையினால், லின்தலஹும் சஹாபாக்களுடன் மிருதுவாக நடந்தீர்கள், மென்மையாக பேசினீர்கள், அன்பாக பேசினீர்கள், பண்பாக நடந்தீர்கள். கடினமான சுபாவம் உள்ளவர்களாக நீங்க இருக்கவில்லை, வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதுக்கு அவ்வாறு அவர்கள் சஹாபாக்களோட கடின சுபாவம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் அவ்வாறு ஒருபோதும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நாயகமே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த சஹாபாக்களுடன் கடின சுபாவம் உள்ளவர்களாக அவர்களோடு நீங்க இருந்திருந்தால், கல் நெஞ்சம் உள்ளவர்களாக அவர்களோடு நீங்க இருந்திருந்தால், கடிந்து பாய்ந்து கடிந்து பேசக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்களோடு நீங்க இருந்திருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களுடைய மஜ்லிஸிலிருந்து அவர்கள் உங்களுடைய நல்ல புத்திமதிகளை கேட்டு நல்ல மனிதர்களாக, மானிடர்களாக, மனித புனிதர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். உங்களுடைய மஜ்லிஸை விட்டு லன் ஃபத்து மின் ஹவுலிக், வெளியே சென்றிருப்பார்கள். உங்களுடைய மஜ்லிஸை விட்டு, சஃபையை விட்டு வெளியே சென்று விட்டால் உங்களுடைய புத்திமதிகளை எவ்வாறு கேட்டிருப்பார்கள்? கேட்டிருக்க முடியாது. ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடின சுபாவம் உள்ளவர்களாக இருக்கவும் இல்லை, இருக்கவும் மாட்டார்கள். நாம் கற்பனை செய்தாலும் அவ்வாறு நபியருடைய உள்ளத்திலே கடின சுபாவம், கல்லஞ்சம் உள்ளவர்களாக இருக்கவில்லை என்பதை இந்த திருமறை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஏன்? இலக்கணத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அந்த லவ் என்ற வார்த்தை அரபி இலக்கத்திலே பாவிக்கப்படுகிறது. எதற்கென்று சொன்னால், நடைபெற முடியாத, நடக்க சாத்தியமற்ற, இருக்க முடியாத ஒரு விடயத்துக்குத்தான் இப்படி இருந்தால் கற்பனைக்காக. உதாரணத்துக்கு, வானத்துக்கு நாம் பறந்து சென்றால் எவ்வாறு இருக்கும்? மனிதனால பறக்க முடியாது. அப்படி செய்ய சாத்தியம் அற்ற ஒரு விடயத்துக்குத்தான் இந்த லவ் என்ற வார்த்தையை அரபி இலக்கத்திலே பாவிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபியின் மீது அன்பு கொண்டதின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அந்த இடத்திலே அல்லாஹ் நபியை புகழ்ந்துதான் பேசுகின்றான். நீங்கள் கடின சுபாவம் உள்ளவர்களாக இருந்திருந்தால், கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் என்ற வார்த்தையில் நீங்க அவ்வாறு ஒருபோதும் இருக்கவே இல்லை என்பதையும் அல்லாஹ் அங்கே சூசகமாக சுட்டி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹும் அன்புள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக இருந்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இறை நேசர்களே, நாமும் இறைவனிடத்தில் நல்ல அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் அந்த சஹாபாக்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக, மிருதுவாக நடந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் உலகமே போற்றப்படக்கூடிய அளவுக்கு புனிதர்களாக மாறிவிட்டார்கள். நாமும் இந்த பழக்கத்தை எம்மிடத்திலே உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னால் இறைவனிடத்திலே நிறைய வெகுமதிகளை, சன்மானங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும். மாற்றமாக நாம் எமது பேச்சிலே கடிந்து பேசக்கூடியவர்களாக, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர்களாக, கோபப்பட்ட நேரத்தில், ஆத்திரப்பட்ட நேரத்தில், ஆவேசம் வரக்கூடிய நேரத்தில் ஆவேசத்துக்கு ஏற்றவாறு, கோபத்துக்கு ஏற்றவாறு மனிதர்களோடு நாம் பழகுவோம் என்று சொன்னால், பேசுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நாம் தூரமாகி விடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹகியுடைய ரிவாயத்திலே வருகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா யுரீதுல்லாஹு பிஅஹ்லி பைத்தின் ரிஃகன் இல்லா நஃபஅஹும். எந்த ஒரு வீட்டினருக்கு, வீட்டினர் என்று சொல்லும் பொழுது அங்கே பெண்களுக்கும் இந்த விடயத்தை நீங்கள் போய் சொல்ல வேண்டும். திருமறை ஹதீஸுடைய கருத்து என்ன? வீட்டினர்களிடத்தில், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எந்த ஒரு வீட்டினிடத்தில், வீட்டிலே உள்ளவர்களிடத்தில் மிருதுத்தன்மையை அல்லாஹ் வழங்குகின்றானோ, மென்மையாக பேசுகின்ற, பண்பாக பேசுகின்ற, கடிந்து பேசாமல், பாய்ந்து பேசாமல், முகத்திலே பாய்ந்து பேசாமல், கோபத்தோட, ஆத்திரத்தோட, வெறித்தனத்தோட பேசாமல், பண்பாக மக்களோட பேசுகின்ற பழக்கம் உடையவர்களாக எந்த வீட்டுடையவர்கள் இருக்கின்றார்களோ இல்லா நஃபஅஹும், நிச்சயம் நிச்சயம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பிரயோஜனங்களை அதிலே வைத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு அந்த ஹதீஸிலே தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யுஹ்ரிமுஹும் இல்லா தர்ரஹும். இவர்களுக்கு ரிஃக் என்ற, மென்மை என்ற சொத்தை அல்லாஹ் பறிக்கின்றானோ என்ற கருத்திலே இந்த வாசகத்திலே நினைவழங்குகின்றது. அந்த மென்மை தன்மை வருவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் தேவை. நாம் அல்லாஹ்விடத்திலே அருள் மூலம் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபபி ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய அருளினால் தான், ரஹ்மத்தினால் தான் நீங்கள் அந்த சஹாபாக்களோடு மென்மையாக நடந்தீர்கள். எனவே நாமும் எம்மிடத்திலே
அந்த கடின சுபாவம் இல்லாமலாகி மென்மையாக பேசுகின்ற பழக்கம் வருவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். வலா யுஹ்ரிமுஹும் இல்லா லர்ரஹும், எவர்களுக்கு அந்த மென்மை தன்மை பறிக்கப்படுகின்றதோ, மஹ்ரூமாக்கப்படுகின்றதோ, தடுக்கப்படுகின்றதோ, இல்லா லர்ரஹும், எந்த வீட்டில எந்த நேரமும் பார்த்தால் ரத்தம் கொதிப்பு மாறி தண்ணி கொதிக்கிற மாதிரி கடுகடுப்பான பேச்சு, ஆவேசமான பேச்சு, சூடான பேச்சு தான் எந்த வீட்டில் அதிகம் இருக்கின்றதோ, இல்லா லர்ரஹும், அந்த வீட்டுக்கு பல பாதிப்புகள், பல விளைவுகள், பல தீங்குகள், பல நஷ்டங்கள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் இது போன்ற ஏராளமான நிறைய ஹதீஸிலே ஏராளமான கருத்துக்கள் வந்திருக்கின்றது. ஒருமுறை ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மை யுஹ்ரமுர் ரிஃப்க யுஹ்ரமுல் கைர. عن جرير رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير. யாருக்கு மென்மை தன்மை பறிக்கப்படுகின்றதோ, மஹ்ரூமாக்கப்படுகின்றதோ, தடுக்கப்படுகின்றதோ, யுஹ்ரமுல் கைர, அவருக்கு பல நலவுகள், பல பாக்கியங்கள் வர வேண்டியிருந்தது. ஹஜ்ஜுடைய பாக்கியம் வர வேண்டியிருந்தது, உம்ராவுடைய பாக்கியம் வர வேண்டியிருந்தது, பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர வேண்டியிருந்தது, ஏதோ பல ரஹ்மத்துகள் வர வேண்டியிருந்தது. வர வேண்டியிருந்த ரஹ்மத்தும் யுஹ்ரமுல் கைர, இல்முடைய பாக்கியம் வர வேண்டியிருந்தது. இன்னொரு இன்னும் பல நலவுகள் வர வேண்டியிருந்தது. அந்த ரஹ்மத்துகள் யுஹ்ரமுல் கைர, அந்த நலவுகள் தடுக்கப்படும், அவரை விட்டும் பறிக்கப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இயற்கையிலே ஒரு மனிதனிடத்திலே பண்பாக பேசுகிற பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், ஆவேசத்தை விட்டும் கோபத்தை விட்டும் தன்னை மனிதனாக பிறந்தவனாக இருந்தால் கோபம் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும். எல்லோருக்கும் கோபம் இருக்கின்றதுதான். கோபம் வந்தவுடனே கோபத்தை செயல்படுத்துவது வீரன் இல்லை. சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், 4 வார்த்தையை பேசிவிட்டால், மக்களுக்கு மத்தியில ஆவேசமான 2 வார்த்தையை பேசிவிட்டால் இவன் தான் தைரியசாலி, இவன் தான் பெரியவன், இவன் தான் கட்சுள்ளவன், நான் தான் பெரியவன் என்று சிலர்கள் நினைக்கலாம். உண்மையான வீரன் இவன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, வீரன் என்று சொல்லக்கூடியவன் மல்யுத்தம் செஞ்சு ஒருவனை கீழே போட்டு இவர் வெற்றி பெற்று அவரை நல்ல முறையில் தாக்கியவன் அவனல்லை வீரன். இன்னம ஷதீத், உண்மையான வீரன் அவன் வெளிரங்கத்தில் உலகளாவிய பார்வையில் ஒரு விதமான வீரனாக தென்பட்டாலும் அவனை விடவும் பலசாலியான, அவனை விடவும் வீரமுள்ள ஒருவன் இருக்கின்றான். அந்த வீரமுள்ளவன் யார் தெரியுமா? அந்த வீரமுள்ளவன் யார் தெரியுமா? இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப். ஆத்திரம் வருகின்றது, ஆவேசம் வருகின்றது, கோபம் வருகின்றது. கோபம் வரத்தான் செய்யும். பிறர் செய்கிற தவறுக்கு எம்மால ஏதோ பிறரால் எமக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் எமது ரத்தம் கொதிக்கும், ஆவேசம் வரும். அந்த நேரத்திலே அந்த கோபத்தை சப்பி விழுங்கி புன் சிரிப்போட அவர் முகத்தில் சிரித்தவர்களாக பண்பாக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் தான் வீரன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது, அந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்துகின்றான். தன்னையே அடக்க தெரியாதவன், தன்னையே கட்டுப்படுத்த தெரியாதவன் பிறரை எப்படி கட்டுப்படுத்துவார்கள் என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும். தான் பாவத்தில் செல்லக்கூடாது, ஆசை வருகின்றது, அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்று தன்னை தடுப்பதற்கு தனக்கு சக்தி இருக்க வேண்டும், தன்னை கட்டுப்படுத்துவதற்கு சக்தி இருக்க வேண்டும். கோபத்தில் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று உள்ளம் உறுத்துகின்றது. உறுத்தக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகளை வெளிக்கொண்டு வராமல் அடக்கிறதுக்கு சக்தி இருக்க வேண்டும். கோபத்தை சப்பி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திருமறையும் சொல்கின்றது. சுவர்க்கவாதிகள், சுவர்க்கத்துக்குரியவர்களுடைய பண்பாடுகளை பற்றி, யாருக்கு சுவர்க்கம்,
உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குத்தான் சுவர்க்கம் என்று திருமறை கூறிவிட்டு அந்த முத்தகீன்களுடைய பண்பாடுகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, சந்தோஷத்திலும் துக்கத்திலும் வசதியிலும் இக்கட்டான நிலைமையிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்கள். வல் காலிமீனல் கைல, முக்கியமான பாயிண்ட். கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது, பிறர் செய்த தவறுக்காக வேண்டி உள்ளம் துடிக்கின்றது, 4 வார்த்தை பேச வேண்டும் என்று. அந்த நேரத்தில் தனது உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்றான், தன்னை அடக்கிக் கொள்கின்றான். காலிமீனல் கைல, கோபத்தை சப்பி விழுங்குகின்றான். சப்பி விழுங்கிவிட்டு கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோட பண்பாட்டோட மனிதர்களோடு நடந்து கொள்கின்றான். இவர்கள் தான் சுவர்க்கத்துக்குரியவர்கள், முத்தகீன்களுடைய சிவத்துகள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கவில்லை, தொடர்ந்து பேசுகின்றான். வல் ஆஃபீன அனின் நாஸ், ஏன் பிறரோட ஏன் எங்களுக்கு கோபம் வருகின்றது? பிறர் ஏதாவது எமக்கு தவறு செய்தால், தட்டிப்பட்டால், முட்டிப்பட்டால், ஏதாவது ஒரு பிழை செய்தால், மனிதன் என்ற ரீதியில் மனிதனுக்கு தவறு நடக்கும். தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் முத்தகீன்கள் சுவர்க்கத்துக்குரிய உரியவர்களுடைய சிவத்துகளை பண்பாடுகளை இறைவன் பேசக்கூடிய நேரத்திலே வல் காலிமீனல் கைல, கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு பிறருடைய தவறுகளை மன்னிப்பவர்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், மன்னிக்கிறது போதாது, அத்துடன் நாம் அவர்களோட ஆத்திரப்பட்டோம், ஆவசப்பட்டோம், எமது கோபத்தினால் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும், அவருக்காக வேண்டி ஏதாவது நலவுகள் உபகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த உபகாரங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான் என்ற கருத்தை இந்த திருமறை எமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆயத்தை கீழாலே தஃசீருடைய உலமாக்கள் ஒரு முன்னைய உலமாக்களுக்கு மத்தியிலே, இமாம்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை ஒரு நாள் அவருக்காக வேண்டி உதுவு செய்யறதுக்கு கேட்டலில் தண்ணீர் ஊத்தி கொண்டிருந்தார். தண்ணீர் ஊட்டுபவர் மேலே இருந்து, ஹஜ்ரத் அவர்கள் கீழே இருந்து உது செய்து கொண்டிருந்தார்கள். ஊத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எதிர்பாராத விதம் அடிமையுடைய கை தவறி கேட்டில் விழுந்து ஹஜ்ரத் அவர்களுடைய முகத்திலே காயம் ஏற்பட்டு, ஹஜ்ரத்துக்கு கோபம் வந்துவிட்டது. கோபத்தினால் ஒரு பார்வை பார்த்தார்கள். பார்த்ததும் ஹஜ்ரத்துடன், ஷேக் அவர்களுடன், இறை நேசருடன் பல வருடங்கள் அடிமையாக இருந்தாலும் நல்லவர்களுடைய சுபாவத்தில் வாழ்ந்ததினால் அவரும் குர்ஆன் ஹதீஸை விளங்கியிருந்தார்கள். ஹஜ்ரத்துடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா? திருமறை வசனத்தை ஓதினார். நல்லவர்கள் முத்தகீன்கள் யார்? வல் காலிமீனல் கைல, கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்கள், அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ற ஆயத்தை அடிமை ஓதி காண்பித்ததும் ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உடனே கோபத்தை அடக்கி தந்த பார்வையை கீழே செலுத்தி விட்டார்கள். திரும்பவும் அடிமையாக இருந்தாலும் நல்ல சுபாவத்திலே வாழ்ந்தவர்கள் அடுத்த வசனத்தையும் ஓதினார். வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை அடக்கிறது மாத்திரமில்லை, நல்லவர்கள், இறை நேசர்கள், மற்றவர்களுடைய மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்க கூடியவர்கள் என்ற வசனத்தையும் ஓதியதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய கட்டளைக்கு உடனடியாக வழிபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த அடிமையிடத்திலே சொன்னார்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். திரும்பவும் அடிமையாக இருந்தாலும் அடுத்த வசனத்தையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அடுத்த வசனத்தை ஓதினார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா உபகாரம் செய்யக்கூடிய நல்லடியார்களை விரும்புகின்றான், நேசிக்கின்றான் என்ற வசனத்தை தொடர்ந்து ஓதியதும் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், நீ இதற்கு பின்னால் என்னிடத்தில் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு செய்ய வேண்டிய உபகாரம், உன்னை உரிமையிட்டு விட்டேன், உனக்கு விரும்பியவாறு உனக்கு சுதந்திரமாக வாழ முடியும் என்று சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனம் சொல்லக்கூடிய நேரத்தில் எமக்கும் கோபம் வரத்தான் செய்யும். குர்ஆனுடைய வசனத்தை, ஹதீஸுடைய கருத்துக்களை கேட்டு எமது கோபத்தை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எமது நண்பர்களோடு அன்பாக பேசுகின்றோம், பண்பாக பேசுகின்றோம்,
வியாபாரிகளோடு அன்பாக பேசுகின்றோம். என்ன கவலைக்குரிய விஷயம், எம்மோட ஒன்றாக இருக்கக்கூடியவர்களோட கடிந்து பேசுகின்றோம். இந்த மனைவி பிள்ளைகளோட கடினமாக பேசுகின்றோம். மனைவி பிள்ளைகளுடனும் அன்பாக பேச வேண்டும். குடும்பத்திலே ஒற்றுமைக்குரிய ரகசியமே சிரித்து பேசி பழக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒற்றுமை வளரும். நிறைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே சத்தம், கடுகடுப்பான சத்தம், வெட்டு கொத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே கோபத்தினால் தாக்கங்கள் பெரிதாகி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எமது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். கோபம் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ ஃபித்னாவும் அதிகரிக்கும், சண்டைகளும் அதிகரிக்கும், குழப்பங்களும் வரும். பெரிய பெரிய ஃபித்னாக்கள் எந்த அளவுக்கு என்றால் அது முத்தி கொலை ஏற்படக்கூடிய அளவுக்கும் அது ஆகலாம் என்பதுதான் கோபத்துடைய விபரீதம். ஒரு பெரிய அறிஞர் கோபத்துக்கு ஒரு வரை விளக்கணம் சொன்னார். புத்திக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு வரை விளக்கணம் சொன்னார். கோபத்துக்கு வரை விளக்கணம் சொன்னார். கோபம் என்றால் என்னது? யாரோ எமக்கு செய்த ஒரு தவறுக்காக வேண்டி, பிறர் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி எமது உள்ளம் கொதித்தெழுகின்றது. உள்ளம் கொதிக்கின்றது. ஏன்? மற்றவர் செய்த தவறுக்காக வேண்டி நாம் கோபப்பட்டு வருவதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? மற்றவர் செய்த தவறுக்கு நாம் எம்மையே தண்டித்துக் கொள்கின்றோம். ஏன்? நாம் கோபம் கொள்வதனால், ஆத்திரப்படுவதனால், ஆவேசப்படுவதனால் அவருக்கு எந்த தாக்கம் ஏற்பட போவதில்லை. எமது ரத்தம் கொதிக்கும். ரத்தம் கொதிப்பதனால் வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் அவருக்கு அதனால கோபத்தினால அவருக்கு பிரஷர் கூடி அவருக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றது என்ற கருத்து வைத்தியர்கள் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கோபம் எதனால ஏற்படுகின்றது? ஷைத்தானுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்றது. ஷைத்தான் எதனால படைக்கப்பட்டான்? நெருப்பினால படைக்கப்பட்டான். நெருப்புக்கு சூடு இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் அங்கு உள்ளம் சூடாகின்றது, உள்ளம் கொதிக்கின்றது. கொதித்து அவனுக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கு பல வழிமுறைகள். உடனடியாக நாம் மனசால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அஊது சொல்லிக்கொள்ள வேண்டும். சில ரிவாயத்துகளிலே தண்ணீரை பாவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் பாவிக்க வேண்டும். கோபம் ஷைத்தானுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்றது. எனவே எமது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய கோபத்தை அடக்கிறதுக்காக வேண்டி நாம் தண்ணீரை பாவித்து வுது செய்து கொள்ள வேண்டும். நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கோபத்தை அடக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது. நாம் கோபத்தை அடக்குவதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். ஹதீஸிலே வருகின்றது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கலம கைலன் வஹுவ காதிருன் அலா அன் யுனஃபிதஹு தஆஹு அல்லாஹு அலா ரூஸில் ஹலாயிக் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஹய்யிரஹு மின் ஐயி ஹூரிஈனின். யாரு உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே பிறருடைய தவறுக்காக வேண்டி கண்டிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிற நேரத்தில், எப்படி அதிகாரம்? என்னை விட சக்தியில கீழே உள்ளவர், என்னோட அதிகாரத்துல கீழே உள்ளவர், எனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர், என்ற சம்பளத்தில் இருக்கக்கூடியவர், அல்ல ஊர்ல நான் பெரியவர், பேரளவில் பெரியவர், கட்ஸ் உள்ளவர், எப்படியோ எனக்கு கீழே உள்ளவர், அவரை தண்டிக்கிறதுக்கு நான் சக்தி இருந்தும் அவர் கோபத்துக்குரிய காரியத்தை செய்த நேரத்தில் தண்டிக்கிறதுக்கு பழிவாங்கிறதுக்கு அதிகாரமும் வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் இருந்த நேரத்தில் அந்த கோபத்தை வெளிக்கொண்டு வராமல் அடக்கி சப்பி விழுங்குகின்றாரோ, யார் இந்த தன்மை உள்ளவராக இருக்கின்றாரோ, முழு உலக மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரை உள்ள அனைத்து மக்கள் முன்னிலையில் கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை அழைத்து சொல்கின்றான், நீ கோபத்தை அடக்கி கொண்டாய், உனக்கு உள்ளத்திலே வந்த கோபத்தை அதை செயல்படுத்துக்கு அதிகாரம் சக்தி வல்லமை ஆற்றல் இருந்தும் அவனை நீ கோபத்தின் மூலம் தாக்காமல் இருந்தாய், உனக்கு தரக்கூடிய சன்மானம் இதோ எல்லோரும் முன்னிலையில், முழு உலக மக்கள் முன்னிலையில் கூறுவான், ஹூருல் ஈன்கள் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க கன்னிகளில் உமக்கு யாரையெல்லாம் விருப்பமோ
யாரையெல்லாம் விருப்பமோ அவர்களை எல்லாம் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி வழங்குகின்ற. என்ன காரணம்? கோபத்தை வெளிக்கொண்டு வராமல் அடக்கி சப்பி விழுங்கிக் கொண்டதனால். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்திலே பதிவாகிய ஒரு விடயம் சொன்னார்கள். 3 விடயம் இருக்கின்றது. ஒன்று, மனிதர்கள் தங்களுக்கு 3 விடயம் எப்படிப்பட்டதென்றால் அந்த 3மே அல்லாஹ்விடத்தில் எல்லையற்ற அளவு கடந்த புகழுக்குரிய விடயமாகவும் எல்லையற்ற விதத்தில் அல்லாஹ் அதனை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கின்றது. முதலாவது, மனிதர்கள் எமக்கு தவறு செய்கிறார்கள், அந்த தவறுக்காக வேண்டி நாம் பழிவாங்க சக்தி இருந்தும் அதிகாரம் ஆற்றல் வல்லமை இருந்தும் பழிவாங்காமல் அவர்களை நாம் மன்னிக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், கதுமுல் கைர் இந்த ஷித்தத்தில் கதப், கடுமையான கோபம் ஆத்திரம் ஆவேசம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை சப்பி விழுங்குகிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், இக்தியாரு ரிஃப்க் மா இபாதில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு பேசக்கூடிய நேரத்தில், கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்தில், வியாபாரம் செய்தாலும் சரி பேசினாலும் சரி, எம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் தான் தவறு ஏற்படும். அமெரிக்கால ஜப்பான்ல எமது கண்ணு காணாதவர்களால எமக்கு தவறு ஏற்படுமா? எங்களோட வீட்டில் 24 மணித்தேரமும் எங்களோடு இருப்பவர்களால தான் நமக்கு தவறு ஏற்படும். எங்களோட வியாபாரம் செய்பவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள், எம்மோட வீட்டில் ஒன்றாக உறவாடக்கூடியவர்கள், இவர்களால தான் முன்ன பின்ன தவறுகள் நடக்கும். அவர்கள் தவறு நடந்தால் அவர்களை தவற கண்டிக்காமல் மிருதுவாக பண்பாக பேசுறதை, கடிந்து பேசாம பண்பாக பேசுறதை நாம் அதை தேர்ந்தெடுக்கிறது வராது, நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படியான 3 பண்பும் அல்லாஹ்விடத்திலே மிக மிக விருப்பத்துக்குரியதாகவும் எல்லை கடந்த புகழுக்குரிய விடயமாகவும் இருக்கிறது என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவிடத்திலே மனித புனிதர்களாக இறை நேசர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால் எம்முடைய குணங்களை பண்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகளோடு அன்பாக பேச வேண்டும். ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு மனைவி மக்களோடு பேசக்கூடாது. மனைவியாலோடு தவறு ஏற்படுகின்றது. சாப்பாட்டிலே உப்பு கூட, அயன் பண்ற நேரத்திலே ஆடையை சுட்டு விட்டார்கள். எமக்கு ஹிதுமத் செய்ய வேண்டிய முற்பட்டதனால தான் தவறு ஏற்பட்டது. எமக்கு அநியாயம் செய்ய வந்ததனால தவறு ஏற்படவில்லை. எமக்கு நலவு செய்வதற்காக வந்த நேரத்தில் ஏற்பட்ட தவறை யாராக இருந்தாலும் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக பேச வேண்டும். அன்பாக பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கிறது. நாம் மிருதுவாக பேசாமல் கடிந்து பாய்ந்து பேசுறதுனால ஹதீஸுடைய ஏராளமான கருத்துகள், எமக்கு வர வேண்டிய ஏராளமான ரஹ்மத்துகள், பாக்கியங்கள் எம்மை விட்டும் பறிக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைநேசர்களே, நாமும் மிருகத்தன்மையுடையவர்களாக மாறிவிடாமல் பண்பாடுடையவர்களாக நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது குணங்களை பண்பாடுகளை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக ஆக்குவானாக. இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல தன்மையுடையவர்களாக ஆக்குவானாக. உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. எமது பாவங்களை மன்னிப்பானாக. இறை நேசர்களாக ஆக்குவானாக. இறுதி மூச்சிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக எமது ரூஹை கைப்பற்றுவானாக. பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு, அந்த தியாகிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அவர்களுக்கு விமோசனத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வழங்குவானாக. அவர்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த யஹூதிகள் உன்னுடைய எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய எதிரிகள் யா அல்லாஹ், அவர்களை நீயே பார்த்துக்கோ யா அல்லாஹ். அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டி விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே ரஹ்மானே, அந்த முஸ்லிம்களை நீ பாதுகாத்துடு. சிறார்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப தாக்கப்படுகிறார்கள். உணவின்றி வசிக்க வீடின்றி வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு நீ அருள் புரிவாய் ரஹ்மானே. ஷஹீதுடைய பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. அவர்கள் உயிரோடு உள்ளவர்களுக்கு நீ வெற்றியும் சந்தோஷத்தையும் விமோசனத்தையும் வழங்குவாயாக. அவர்கள் எதிரிகளை நீ யா அல்லாஹ் அவர்களுக்கு முழு உலகமும் பாடம் பெறக்கூடிய விதத்தில் தகுந்த பாடத்தை புகட்டி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.